அப்புறண்ணே ஆமாம் சார். வணக்கம். வழக்கம் போல் வழக்கம் போல் இன்னைக்கு அப்டேட். ஆமாம், எவ்ரி தேர்ஸ்டே நம்ம அந்த ஒரு ஐடியா நல்லா இருக்குல்ல. ஆமா. இனிமேல் வர வியாழக்கிழமை மண்டே அப்படி ஒரு வீடியோ வியூவர்ஸ் பண்ணலாம். எல்லாமே அப்படி தான் கேட்குறாங்க. ஆமா. நீங்கள் கரெக்டாக வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே உங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. ஓகே, இனிமேல் எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் மண்டே கண்டிப்பாக வீடியோ இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். சரி, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படம் ஓகேண்ணே. தமிழில் ஃபஸ்ட் பார்ப்போமா? தமிழ் என்ன நாளைக்கு வருது? 21 ஆகஸ்ட். ஆமாம், நம்ம ஆல்ரெடி முதராத்தி பற்றி பேசியிருக்கோம். ஆமாம், அது ஆக்சுவலாக கன்னடமா? இது தெலுங்கு படத்தோட ரீமேக்கா? இல்லை, மைத்ரி மூவின்னு பார்த்தா மைத்ரி மூவிஸ் பார்த்தேன். அதனால நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டைல் நேரடி தமிழ் படம் தான். ஓகே ஓகே, அது எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. இது ரியோ அது வந்து அடுத்து ராமன் லீலா. ஓகே ஓகே, அந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ராமன் லீலா, மதராத்திரி, ராமன் லீலா. ஓகே. அப்புறம் வந்து இந்த படம் வந்து நம்ம தமிழில் வந்து ரிலீஸ் ஆகுது. தமிழில் நேரடி தமிழ் படமா இது 2 ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் கண்ணன் இது தெலுங்குல ரவிதேஜா இருமுடி கட்டு பெத்தலகேம் குடும்பம். பெத்தலகேம் குடும்பம். எனக்கு என்னமோ அந்த டைட்டிலே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பெத்தலகேம் குடும்பம் நல்லா வித்தியாசமா இருக்கு. அது நிவின் பாலி, மமிதா பேஜ். ஓகே, மமிதா பேஜ். அடுத்து வந்து கலிஃபான்னு. ஆமா, கலிஃபா. அது பிருத்திவிராஜ் படம் போல. பிருத்திவிராஜ் சார் பண்ணிருக்காரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். அப்புறம் இது ஒண்ணுன்னு ஒரு படம் ஒருத்தர் பண்ணிருக்காரு. அதையும் சொல்லிருக்கேன்ப்பா, சங்ககிரி ராஜ்குமார். அது வித்தியாசமான முயற்சி. ஒரே ஆளே எல்லா விஷயமும் பண்ணிருக்காருன்னு போட்டிருக்காரு. பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் படம் அந்த மாதிரி இன்சூடியஸ் வருது. இன்சூடியஸ் வந்து பயங்கர ஒரு டயத்தில் நல்லதாச்சு. இப்போ அது 2 சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த ஒரு டேக் லைன் போட்டு வந்துருமா அந்த மாதிரி. இது வந்து அவுட் ஆஃப் த ஃபியூச்சர். இன்சூடியஸ் அவுட் ஆஃப் த ஃபியூச்சர்னு வருது. அப்புறம் நம்ம மியூட்டினின்னு ஒரு படம் வருது. ஸ்பைடர்மேன்லாம் ஓடிட்டு தானே இருக்கு. ஸ்பைடர்மேன் ஓடிட்டு இருக்கு. த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ ஒடிசி இன்னும் ஓடிட்டு இருக்கு. கலிஃப் வருது. மகுடம் தான். ஏன்னா நீங்க போனாருமே சொன்ன மாதிரியே மகுடம் வந்து காமெடி. நம்ம எடிட் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் அது பயங்கர வைரலாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பாவம் பாஸ். அந்த பாவத்தெல்லாம் பண்ணோம்னா எப்படி படம் வரும்? சரி, ஓகே பாஸ். அது வேற ஓடிடி ரிலீஸ் வந்து நாளைக்கு என்ன G5ல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு தான். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்ம் தான். நான் படித்த வரைக்கும் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, அப்டேட்டு. அப்புறம் வந்து பியார் பிரேம காதல். இல்லை பியார் பிரேம கல்யாணம். அதான் பார்த்தேன். பியார் பிரேமம்னு சொன்னாலே பியார் பிரேம காதல்னு தான் வருது. ஆமா, ஆல்ரெடி இது கேட்டதுனால பியார் பிரேம கல்யாணம்னு சொல்லிட்டு அது ஒரு படம் வந்து ஓடிடியில் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் ஆகுது. ஓகே. அது இல்லாமல் சென்னை லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் சார். சென்னை லவ் அது வந்து பார்த்தா நாகசைதன்யா மாதிரியே இருக்காப்புல. அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ரோமோ.